ஹalleluya தேவனுக்கு ஸ்தோத்திரம். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துருங்க. எழுந்துட்டீங்களா? ஆமாங்க, உங்களில் சிலர் 6 மணிக்கே எழுந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சிலர் இன்னும் ஏர்லியாகவே எழுந்துக்கிறாங்க. ஒருவேளை வேலைக்கு போவதற்காக எழுந்துக்கிறாங்களோ என்னமோ, அல்லது வீட்டிலே உணவு ஆயத்தப்படுத்த எழுந்துக்கிறாங்களோ என்னமோ. என்னவாக இருந்தாலும் ஏசாண்டவருடைய வார்த்தைகளை கேட்க எல்லாருக்கும் 7 மணி கன்வீனியன்டா இருக்கும் என்று உங்களிடத்துல வருகிறோம். வாங்க இன்றைக்கும் அனுதின தியானத்தை தியானிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறீங்க. இன்னொரு முறை எங்களோடு பேசும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமா, நீங்க அனுதின தியானம் தொடர்ந்து கேக்குறீங்களா இல்ல அப்பப்ப நீங்க கேக்குறீங்களா? தயவு செய்து தொடர்ந்து கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்டாங்க தேவன் நம்மை நடத்துகின்றார், முன்னுக்கு நடத்துகின்றார். ஒரு கிளாஸ்ல லெசன்ஸ் எடுக்கும் பொழுது டீச்சரை பாருங்க, அவங்க சிஸ்டமேட்டிக்கா போவாங்க. நம்ம பிள்ளைங்க படிக்கும் போதும் கிரேடுக்கு பின் கிரேடு என்று முன்னுக்கு செல்வாங்க இல்லையா? அது போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தை ஒரு ஒழுங்கின்படியாக வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், கேட்க வேண்டும். முந்தின நாள் தேவ செய்தியை நீங்க கேட்டிருந்தால் கனி கொடாத மரத்தை வெட்டி போட சொன்னார் இல்லையா? நீங்க கனி கொடுக்கிறீங்களா? ஓ, நாங்க கனி கொடுக்கின்றோம். அந்த வசனம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்களோ என்னமோ, அதனாலதான் உங்களோட இன்றைக்கு பேசுகிறேன். கனி கொடுக்கிறீங்க, கரெக்ட் தான். நீங்க மனம் திரும்பிய பிறகு உங்களுக்குள்ள அநேக மாற்றம் வந்தது உண்மைதான். அநேக விஷயங்கள மேம்பட்டு இருக்கிறீங்க, நல்லதுதான். சில விஷயங்கள்ல கண்டிப்பாக ஒழுக்கத்தை பின்பற்றுகிறீங்க, ஆலயங்களுக்கு போகிறீங்க. ஒருவேளை உங்களில் சிலர் சொல்லுவீங்க, நாங்க தொடர்ந்து தசம பாகங்கள் கொடுக்கிறோம், நாங்க ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம், நாங்க கர்த்தரின் நாமத்துல ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் செய்கிறோம். பரலோக ஜெபத்தை, ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தொடர்ந்து செய்கிறோம். சிலர் அருமையா சொல்லுவாங்க, ஜெபிப்பீங்களான்னு கேட்டால் ஜெபிப்போங்க. என்ன ஜெபிப்பீங்கன்னு கேட்டா பரலோக ஜெபத்தை ஜெபித்து விட்டு முடித்து விடுவாங்க. ஆச்சாரமாக நம்ம பக்தியை பின்பற்றி கொண்டு சில முறைமைகளையும் வழக்கங்களையும் பின்பற்றுகிறோம். அது இல்லைங்க. நம்ம கனி என்பது ஆக்ஷன் அல்ல, கற்றுக்கொண்டது கிடையாது. உங்க இருதயத்துக்குள்ளிருந்து பிறக்க வேண்டும். உங்கள் நாடி நரம்புகள்ல இருந்து உற்பவிக்கணுங்க. கர்த்தரை துதிக்கிறீங்களா? துதி 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 என்று துதிக்கின்றோம். எங்க சர்ச்சுக்கு சென்று எத்தனையோ துதி கீதங்களை பாடுகிறோம் என்று சொல்லுவாங்க. ஆனா உண்மையான துதி இருதயத்துல இருக்கா? இருதயத்துல துதி இல்லாமலேயே நம்ம அல்லேலூயா துதி மகிமை என்று நம்ம பாடலாம். இருதயத்துல வசனம் இல்லாமல் வாய்னால மட்டும் வசனத்தை ஒப்பிக்கலாம். வசனத்தை ஒப்பித்து சொல்லி எல்லாம் தெரிகிற போதும் அதன்படியாக வாழாம இருந்தால் அதை கனி என்று சொல்லணுமா அல்லது என்ன சொல்ல வேண்டும்? அதை பார்ப்போம். ஏசாயாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் பார்த்தால், இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதில் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். என்னங்க, ஒரு செழிப்பான நிலத்துல ஒரு நல்ல, அவர் மேடான ஒரு இடத்திலே மகா செழிப்பான நிலத்திலே ஒரு நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்து நட்டு வைத்து தண்ணீர் பாய்ச்சி அந்த இடத்தை சுத்தம் செய்து அதுல நல்ல திராட்சை செடிகளை நட்டு வைத்து அந்த திராட்சை தோட்டம் கனிதரும் என்று கோபுரத்தை கட்டி, கோபுரம் என்றால் ஒரு ஸ்தம்பத்தை போல இருக்கும். இந்த காக்காவும் இந்த பறவைகளும் அதை பிடுங்கிக் கொள்ளாமல் அங்கே காவலுக்கு இருப்பாங்க. அதற்கு காவல் வைத்து அது திராட்சை பழங்களை தந்தால் அந்த ரசத்தை எல்லாம் சேர்த்து வைக்க தொட்டிகளை கட்டி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாராம் எஜமான். நம்ம முந்தின தினம் பார்த்த அத்திமரத்தை போல அது கனி கொடுக்காமல் இருக்கவில்லை. ஆனால் இந்த திராட்சை செடி பயங்கரமா காய்க்குது, கனி கொடுத்தது. ஆனால் கசப்பான திராட்சைகள்,
அருமையா காய்ச்சிருக்கு என்று எடுத்து வாயில வைத்து பார்த்தால் கசப்பு. உங்களுக்கு தெரியுமாங்க, இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லா இருக்கும். சில வெள்ளரிக்காய்கள் கசப்பானதாக இருக்கும். பாத்துக்காம சமைச்சிட்டா மொத்தமா கசப்பாக இருக்கும். கசப்பு மேலே பார்க்க எல்லாம் ஒன்று போலத்தான் இருக்கும், ஆனா அதன் ருசி வேற. இந்த திராட்சை பழங்களை அப்படியே பார்த்தால் சாப்பிடணும் போல இருக்கு, ஆனால் வாயில வைத்தால் கசப்பு. கசப்பு திராட்சைகளாம், கசப்பான திராட்சைகள். எப்படி இருக்கும் சொல்லுங்க அந்த எஜமானுக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டேனே, இதை செழிப்பான நிலத்தில் வைத்தேனே, அருமையான நற்குல திராட்சை செடியை நட்டேனே, இதற்காக நான் எத்தனை காவலர்களை வைத்தேனே, எவ்வளவோ எதிர்பார்த்து தொட்டிகளை கட்டி வைத்தேனே, வருஷமெல்லாம் காத்திருந்தா கடைசியில இது கசப்பு பழங்களை கொடுத்தது. நம்மில் அநேகரை தேவன் எவ்வளவோ நேசித்து எங்கேயோ திரிந்த நம்மை கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்துல வைத்தாருங்க. நல்ல சபையில உங்களை வைத்தாரு. உங்களை காவல் காக்கிற நல்ல ஊழியர்களை உங்களுக்கு கொடுத்தாரு. உங்களை காப்பாற்றுவதற்கு, எச்சரிப்பதற்கு, தேற்றுவதற்கு, பலப்படுத்துவதற்கு சபையை கொடுத்தாரு, ஊழியரை கொடுத்தாரு. நீங்க எவ்வளவோ மேன்மையானவர்களாவீங்க. தேவனுடைய திட்டத்தில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தால், நல்ல சபைக்கு போகிறேன் என்று சொல்லிக் கொள்கிறாய், எங்க பாஸ்டர் பெரிய ஊழியக்காரர் என்று சொல்லிக் கொள்கிறாய், பாஸ்டர் ஐயா ஜெபித்த பிறகு எங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வந்தது என்று சொல்லுகிறாய், வசனத்தை கேட்ட பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நான் இந்த நிலைக்கு வந்தேன் என்று சாட்சி கொடுக்கிறாய். ஆனா கனிகளை குறித்து பார்த்தால் கசப்பான பழங்கள். கசப்பு கசப்பு என்னும் போது முகத்தை எப்படி வைப்போம் பாருங்க, விகாரமா வைப்போம். பாவக்காய் அவங்க வாயில வைத்து அவங்க முகம் விகாரமாகும் பாருங்க. சிலருடைய வாழ்க்கையில நன்றியே இல்லை. எவ்வளவு தேவன் கொடுத்தாலும், எவ்வளவு அவர் செய்தாலும் விரக்தியாகத்தான் பேசுவாங்க. நெகட்டிவ் வார்த்தைகள் தான் பேசுவாங்க. பாஸ்டரே அவங்களுக்காக ரொம்ப பிரயாசப்படுகிறன்னா அவர் வேலை என்ன, கஷ்டப்பட சொல்லுங்க என்பாங்க இல்லையா? என்னங்க, தேவனுடைய ஆலயத்துல குறைவுகள் இருக்குன்னா என்னென்ன செய்ய சொல்ற, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன் நான் என்பாங்க. தேவ ஊழியத்துக்கு போகலாம் வாங்க என்றால், வரணும்னு இருக்கானால் எனக்கு உத்தியோகம் இருக்கு, எனக்கு வேலை இருக்கு என்று, வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு ஊழியம், எங்களுக்கு வேலை இருக்கு என்று எகத்தாளமா பேசுவாங்க பாருங்க. ஒரு மாதிரியா விமர்சிப்பாங்க பாருங்க. உங்களுக்கு என்னங்க வேலை வெட்டி இல்லை, எங்களுக்கு எத்தனை வேலைங்க, எங்க இருந்து வந்துச்சுங்க உங்களுக்கு அவ்வளவு வேலைங்க, யார் கொடுத்தாங்க உங்களுக்கு இந்த ஜாப், யார் கொடுத்தாங்க உங்களுக்கு அந்த வியாபாரம், யார் உங்களை ஆசீர்வதித்தாங்க, மறந்துட்டீங்க. தேவன் ஆசீர்வதிக்காம யாரும் விருத்தி அடைய மாட்டாங்க. விருத்தி அடைந்த பிறகு கனிகளை கொடுப்பதற்கு பதில் கசப்பான கனிகள். பணம் கொடுக்கறதுல என்னங்க இருக்கு, பணம் யார் வேணாலும் கொடுப்பாங்க. ஊழியம் வேண்டும் ஏசாண்டவருக்கு, உன் அன்பு வேண்டும் ஏசாண்டவருக்கு. அம்மா செய்கிற ஊழியம் பணத்துக்கு செய்யலங்க, பணம் கொடுத்து வேலைக்காரங்களை வைத்து ஊழியம் செய்விக்கிறாங்க, பிள்ளைகளை வளர்க்கிறாங்க. இன்றைக்கு அநேகர் அம்மாவுடைய பாசம் இல்லாம வேலைக்காரங்களுக்கு பணம் கொடுத்து அம்மாவை போல வேலை செய்ய சொன்னா பிள்ளைங்க வளர்ந்த பிறகு என்ன ஆகுறாங்க தெரியுமா? போய் பாருங்க, வெளிநாடுகளுக்கு சென்று கணவன் மனைவி 2 பேரும் வேலை வேலைன்னு போய் வேலைக்காரங்க கிட்ட விட்டுட்டு போனால், அல்லது பேபி சிட்டிங்க்கு விட்டுட்டு போனால், எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்கள விட்டுட்டு என்ன சொல்லுவாங்க, அத பிளே ஸ்கூல்ல பிளே ஏரியால அவங்கள விட்டுட்டு போனால், அவங்க பெரியவங்களான பிறகு அவங்களுக்கு எந்த பாசமும் இல்லை, எந்த அனுபவமும் இல்லை, அன்பே இல்லை. 18 வயதானதும் அவங்க நடக்க தொடங்கியதும் நடந்து போய்கொண்டே இருக்கிறாங்க, சம்பந்தமே இல்லை. உனக்கு தேவனோடு சம்பந்தம் இருக்கணுங்க. உன் வழியில நீ போய்கொண்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன்னா போதுமா? ஆஜர் போட்டுட்டு போகிற ஞாயிற்றுக்கிழமைன்னா போதுமாங்க? உன் வாழ்க்கையில நன்றி, துதி, ஆனந்தம், சந்தோஷம், அந்த கனிகள் பாருங்க. நம்ம வீடுகள்ல சாதாரணமா யாராவது வரும்போது நம்ம வீட்டுல அருமையா செய்வாங்க. வீட்டுல இருக்கிற அம்மா ஆகாரத்தை, யாராவது வராங்கன்னா, விருந்தினர் வராங்கன்னா, ஏக வீடுகள்ல கணவர் சொல்லுவாங்க, ஏன் இவ்வளவு நல்லா செய்திருக்க, இன்றைக்கு தினமும் செய்யலாம்ல,
அவங்க வந்தாங்கன்னு அவ்வளவு அன்போடு செய்வாங்க, அவ்வளவு அக்கறையோடு செய்வாங்க. தேவனின் வேலையை செய்யும்போது அன்போடு செய்யணும். ஏதோ என் டியூட்டியை நான் செய்தேன் என்று செய்கிறவங்க, தேவனை குறித்து விரக்தியா பேசுகிறவங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா கேட்டா எனக்கு தேவன் என்ன செய்தார், நான் கஷ்டப்பட்டு படித்தேன் என்று சொல்லுகிறவங்களும் இருக்கிறாங்க. அநேகர் சொல்லுவாங்க, தேவன் எனக்கு ஒன்னும் கொடுக்கவில்லை, எல்லாவற்றையும் பெற்றுப்பாங்க, உங்களாலதான் இந்த பிள்ளை பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளை பிறந்த பிறகு அந்த பிள்ளையை தேவனுக்காக வளர்க்க மாட்டாங்களே, தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி செய்ய மாட்டாங்களே. தேவன் கொடுத்த குழந்தைதான் அப்புறம் பிசாசுக்காக அதை பயன்படுத்துவாங்க. அது கசப்பு, அது தேவனுக்கு வேதனை. உங்களிடத்திலிருந்து ஆசைப்பட்டது அது. எனக்கு ஒரு குமாரனை கொடுங்க, உமக்கு கொடுப்பேன் என்றால் அன்னாளுக்கு கொடுத்தாரு. நீங்க எங்க கொடுத்தீங்க, நானே பெற்றுக்கொண்டேன் என்று அன்னாள் சொன்ன ஏதோ பதட்டத்துல வேதனையில இங்க என் பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னால் அவங்க சரியான சாட்சி கிடையாதுங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை செய்றாங்க. இன்றைக்கு நம்மில் அநேகர் கசப்பானவர்களாக மாறுகிறோம். நான் கவனிச்சு பார்த்தங்க, புதுசா ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க ஆவலோடு இருப்பாங்க, தேவனுடைய காரியங்கள்ல ஆர்வத்தோடு இருப்பாங்க. அதை வைத்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உத்தியோகங்களை கொடுப்பாரு, ஆஸ்திகளை கொடுப்பாரு, குடும்பத்தை கொடுப்பாரு, தனியாக வந்தவர்களை குடும்பமாக்குவாரு, பிள்ளைகளை கொடுப்பாரு. எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய சமூகத்துக்கு வரமாட்டாங்க, கர்த்தர் விஷயத்துல இன்வால்வ் ஆக மாட்டாங்க, தேவனுடைய காரியங்களை அலட்சியம் பண்ணுவாங்க. கொஞ்சம் கடிந்து கொண்டால் எச்சரித்தால் எதிராக எழும்புவாங்க, நாங்க வேற சர்ச்சுக்கு போவோம் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க கசப்பு திராட்சைகளை கொடுக்கிறவங்க. உபாகமத்தின் புத்தகம் 32:32 என்ன இருக்குன்றால், உபாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 32வது வசனம். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் இதை. அவர்கள் திராட்சை செடி சோதோமின் திராட்சை செடி, அது கொமோரா நிலங்களிலும் பயிரானது. அவர்கள் திராட்சை பழங்கள் பித்து திராட்சை பழங்கள், அதன் குலைகள் கசப்பானது. அவங்க திராட்சை செடி சோதோமின் திராட்சை செடி. அவங்க நன்றாக கனி கொடுப்பது எங்கென்றால் சோதோமிலே, கொமோராவிலே. சோதோம் மற்றும் கொமோராவிலே இவங்க நல்ல பெரியவங்களாகி விடுவாங்களாம். அங்க இருக்க எவ்வளவு பிரியப்படுவாங்களோ, எவ்வளவு இன்வால்வ் ஆவாங்களோ. சோதோம கொமோரானா என்னங்க? குடிப்பது, சாப்பிடுவது, ஆடுவது, பாடுவது, பெண் கொடுப்பது, பெண் எடுப்பது, என்னங்க இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருப்பது. சர்ச்சில் 3 மணி நேரம் உட்கார சொன்னா உட்கார மாட்டாங்க. துன்மார்க்கரின் விருந்துகளுக்கு போயிடுவாங்க, கிளப்ஸ்க்கு போயிடுவாங்க, பப்ஸ்க்கு போயிடுவாங்க, மூவிஸ்க்கு போவாங்க. தப்பென்ன இருக்குன்னு சண்டை வேற போடுவாங்க. பாருங்க, கசப்பான கனிகள், கசப்பு. உலகத்துக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற தேவனுக்குள் மகிழ முடியவில்லை. ஆலயத்துக்கு வந்தா என்னமோ முகத்தை சுருக்கி கொண்டு சீரியஸா உட்கார்ந்து கொண்டிருக்கிற, கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா மட்டும் கத்தி கொண்டாடி கொண்டிருக்கிற. காரணம் என்ன? உன்னுடைய சந்தோஷம் எதிலே இருக்கிறது? கர்த்தருக்குள் மகிழ சொல்லி பைபிள் சொன்னா, கர்த்தர் என்னை பிறக்க வைத்தார், என்னை ரட்சித்தார், என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு நன்மைகளை கொடுக்கிறார், நான் என்னவா இருக்கிறேனோ அது கிருபையினால என்றவங்க அவருக்குள்ள மகிழ்வாங்களே தவிர உலகத்துல மகிழ்ச்சி இல்லங்க. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஆலய வாசலில் இருப்பது பாக்கியம் என்கிறார் பக்தனாகிய தாவீது. கசப்பு வார்த்தைகளை பேசுவது, நெகட்டிவ் வார்த்தைகளை பேசுவது, நம்ம தேவனுக்கு விரோதமாய் பேசுவது, தேவனுடைய காரியங்கள்ல வாதம் செய்வது, தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, உன் இஷ்டத்தை செய்து கொள்வது, உன் இஷ்டம் போல நீ இருப்பது, இதெல்லாம் கூட தேவன் உனக்கு இவ்வளவு செய்த பிறகு அதற்கு பலனா இருந்தா அது கசப்பா இருக்காதா? அது பாருங்க, அது பித்து திராட்சைகள். பித்து பிடித்தவங்களை போல நடந்துக்கிறாங்க இன்றைக்கு. தேவனின் நன்மைகளை மறக்கிறவன் பித்து பிடித்தவனே. பித்து பிடித்தவனுக்கு பழையது நினைவு இருக்காது, காமன் சென்ஸ் இருக்காது, அவன் என்ன செய்கிறானோ அவனுக்கு தெரியாது. இன்றைக்கு அநேகர் ஒரு காலத்துல நல்ல விசுவாசிகளா இருந்தவங்க, அவங்க அந்த பதத்திலேயே இல்லாம அவ்விசுவாசிகளை விட மோசமான நிலையில இருக்கிறாங்க. ஆமாங்க, தேவ அன்பை அசட்டை பண்ணும்போது, தேவனுடைய காரியங்களை அலட்சியம் பண்ணும்போது, பக்தி பழகிவிட்ட பிறகு அறிந்து பாவம் செய்கிறவன் அவரை திரும்பவும் வெளியரங்கமாய் சிலுவையில் அறைகிறான். அப்படிப்பட்டவர்களை நல்வழிப்படுத்துவது அசாத்தியம் என்று வேதம் சொல்கிறது. தயவு செய்து அப்படிப்பட்ட நிலைக்கு பின்வாங்காதீங்க. தேவனை பார்க்கிலும் நீங்க எதையாவது அதிகமாக நேசிக்கிறீர் என்றால் உங்களுக்குள் கிறிஸ்துவை நேசிக்கிற கனி இல்லை. நீங்க
உலகத்துல இருக்கிறவைகள் எல்லாம் விரும்பிக் கொண்டு தேவ சமூகத்தை விரும்பாம இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்குள் இச்சை அடக்கம் என்னும் ஆவியின் கனி இல்லைங்க. பண ஆசை இன்றைக்கு மனிதனை பிடித்து தேவனுக்கு தூரமாக்குகிறது. உலகத்திலே மனுஷரின் அங்கீகாரத்தை பெற வேண்டும், மனுஷருக்கு முன்பு மேன்மையா இருக்க வேண்டும், மனுஷருடைய பாராட்டை பெற விரும்புகிறவங்க கசப்பான கனி கொடுக்கிறவங்களுக்கு சமானம். யோசித்து பாருங்க. தேவனை நேசிக்கிறீங்களா? தேவனிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுகிறேன். தாவீது சொல்கிறார், அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவர் மகிமையை பார்க்க வேண்டும், என் வாழ்நாள் எல்லாம் அவர் ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்று. தேவனை நேசிக்கிறவங்க நன்றியோடு இருப்பாங்க, உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு இருப்பாங்க. உன் இருதயத்திலிருந்து உடைந்து நறுங்கிய நிலைமை தேவனுக்கு பிரியமான தூபமாக இருக்கும். ஐயா, என் இருதயத்தை இன்றைக்கு சந்திங்க. நன்றியும் துதியும் இருக்கிற இருதயத்தை இந்த உலகத்துல இருப்பவர்களை விடவும் எல்லாவற்றை விட உண்மையே நேசிக்கிற வாழ்க்கையை, உமக்காக வாழ்கின்ற வாழ்க்கைகளை எங்களுக்கு கொடுங்க என்று ஆண்டவர் கேட்போமா? ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னும் ஒரு முறை எங்களை சந்தியுங்க ஆண்டவரே. உம் நன்மைகள் பழகிவிட்டு அவைகளை குறித்து விருப்பம் மற்றவர்களாக விரக்தியாக பேசிக்கொண்டு தேவனுடைய விஷயங்களிலே அலட்சியமாக இருந்து கொண்டு உலகத்திலே சந்தோஷப்பட விரும்புகிற ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் சந்தியுங்க ஆண்டவரே. ஒரு காலத்தில் நல்ல பக்தியிலிருந்து ஆதி அன்பை விட்டுவிட்டு சார நிலைக்கு வழுவி போனவர்களை சந்திங்க ஆண்டவரே. நான் செல்வந்தனாயிருக்கிறேன், செல்வத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன குறைவுண்டு என்று பெருமை பேசுகிற கசப்பான பித்து திராட்சைகளாய் நாங்கள் இல்லாமல் ஆண்டவரே, தாழ்மையானவன், தரித்திரன், நான் என்னவாயிருக்கிறேனோ கிருபையினால் இருக்கிறேன் என்று உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு நன்றிகளை செலுத்திக் கொண்டு உம்முடைய இனிமையான அன்பை உலகத்துக்கு பகிர்வதற்கு நாங்கள் அனுபவிக்கவும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பு எப்படி இருக்கிறீங்கன்னு பார்த்துக் கொள்ளுங்க, மனஸ்தாபப்படுங்க. தேவனுக்காக கண்ணி கொடுப்போம். இந்த புதிய வருஷத்துல அவர் விரும்புகிற நிலையில வாழ்வோம். உங்க ஜெப விண்ணப்பங்கள், பாரங்கள், உங்க சூழ்நிலைகள் தெரியப்படுத்த விருப்பம் இருந்தால் நாங்களும் கூட உங்களோட சேர்ந்து உங்க பட்சத்துல விண்ணப்பிக்க ஆயத்தமா இருக்கிறோம். உடனடியாக ஸ்கிரீன்ல கீழே தெரிகின்ற 8939801234 என்கிற எண்ணிற்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க தெரியப்படுத்திக் கொண்டே இருங்க. அவையெல்லாம் பார்த்து நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. அற்புதமான விதத்தில் தேவன் நமக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.